ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, அதாவது பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய கல்யாண வீடுகளில் நம்ம போய் பிரெட் அல்வா சாப்பிட்ருப்போம். பட் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிட்டா எங்கே நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் வரும்போதே ஒரு பிரெட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதுக்கு முதல்ல நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதில் சைடில் இருக்க அந்த ஸ்கின் பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வந்து தீஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து 2 பீஸாவோ அல்லது 4 பீஸாவோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பிரெட் ஸ்லைசஸை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 8 ப்ரெட்டு வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப வந்து கனமாக இல்லை, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்றக்காக 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவுகள் தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ப்ரெட் பீசஸை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே சட்டுன்னு வந்து பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து டக்குன்னு பரட்டி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா ப்ரெட் ஸ்லைசஸுமே நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ரஸ்க் மாதிரி இருக்கும், நல்லா முறுக்கு முறுக்குன்னு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு தாளிப்பு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் வந்து தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வந்து முந்திரி பருப்பாக கருக விட்டுறாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நெய்யோட ஹீட்டுக்கே வந்து அது இன்னுமே கொஞ்சம் கலர் வந்து மாறி வரும். ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 கப்பு சர்க்கரை 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வந்து சீனி வந்து கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா லைட்டாக பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த டைமில் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அது வந்து நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்கிறது வந்து நல்லா சாஃப்டாகி வரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் அந்த ஜீராவில் வந்து வெந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலருமே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டோம் அப்படின்னா அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு கிடைக்கும். எனக்கு வந்து பிரெட் அல்வா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இந்த பிரெட் அல்வா தான். ஃபஸ்ட்டுலாம் ஸ்வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கேசரி தான் வைப்பாங்க அல்லது குலோப் ஜாமுன் வைப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையுமே பிரெட் அல்வா தான் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ரிச்சாக தெரியுது பிரெட் அல்வா அப்படின்னு சொன்னாலே. ஸோ அதனால் நானுமே வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பந்தியில் மறுபடியும் எப்படி நம்ம பிரெட் அல்வாவை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுன்னெலாம் யோசிக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் பந்தியில் வைக்கும் போதே அண்ணே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ப்ரெட்டு எல்லாமே வெந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் அது கூடவே சேர்த்துருந்த 2 ஸ்பூன் நெய்யும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய நெய் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ஏற்கனவே எண்ணெயில் தான் வந்து பொரிச்சு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அல்வா வந்து அழகாக உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வாவோட பக்குவம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம பர்ஃபெக்டாக அல்வா செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறதோட விட்டுறாமல் எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.